ஹாய் எவ்ரிவன். இதான் என்னோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். சண்டே நான் என்னென்னலாம் பண்ணுவேன் ஃபுல் வீடியோவாக எடுத்திருக்கேன். முடிஞ்சால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு சண்டேனாலே லேசி டே தான் இல்லை, அதனால பொறுமையாக 8 மணிக்கு தான் எழுந்தேன். எழுந்து மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாஷ்ரூம் போயிட்டு பல்ல வலிக்கிட்டு அப்புறம் மூஞ்சி கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எப்போவுமே நினைப்பேன் மார்னிங் ஃபோனே தொடக்கூடாது, ஏன்னா மார்னிங் ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அந்த ஃபுல் டே ஃபோன்லேயே மூழ்கியிருப்பேன். அந்த ரீசனுக்காக தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம மூளை கேட்கவே மாட்டேங்குதே. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்போவுமே சண்டேனாலே எங்கள் வீட்டில் நான் தான் எல்லா வேலையும் செய்வேன், சமையல் இன்க்ளூடிங். ஏன்னா எங்கள் அம்மா மீன் வியாபாரம் பண்ணுறாங்களா, ஸோ வீட்டில் நானும் எங்கள் ஆயாவும் தான் இருப்போம். எங்கள் ஆயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நிறைய பிரச்சனை கொடுக்கும், அந்த மாதிரி எங்கள் ஆயா. சரி, நம்ம பாசிட்டிவாகவே நம்ம கதையை கொண்டுட்டு போவோம். ஆனால் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் நெகட்டிவாக மட்டும்தான் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் அதை நினச்சி மனவலி தூக்கம் கெட்டது தான் மிச்சம். நான் வேறு ரொம்ப புலம்புறேன்ல, அதை விட்டு தள்ளிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி அடை தான் செஞ்சேன். அடை எல்லோரும் ராகி மாவில் தான் செய்வாங்க, ஆனால் நான் கோதுமை மாவில் செஞ்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ராகி மாவு இல்லை, ஸோ அதனால் கோதுமை மாவில் செஞ்சேன். இதுவும் நல்லா தான் இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். இந்த அடை, தோசை, அப்புறம் சப்பாத்தி, இதெல்லாம் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். பட் ஹோல் ஃபேமிலிக்கு செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். நின்றுட்டே சுட வெறுப்பாகும் எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இருக்கவங்களெலாம் சுட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பாங்கரையை ஏற கட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே 11:30 ஆகிடுச்சு. அப்புறம் அவ்வளோதான், ரீஸ்டார்ட். மறுபடியும் மதியம் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் எறா தொக்கு. பட் இதெல்லாம் இதில் எறா தொக்கு மட்டும் எங்களுக்கு இல்லை, ஒரு அண்ணா செஞ்சு கொடுக்க சொன்னாங்க, ஸோ அவங்களுக்கு. அப்புறம் எங்கள் ஆயா மீன்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். 2 கடாய் எடுத்துட்டு ஒரு பக்கம் அப்படியே மீன் குழம்பு, இன்னொரு பக்கம் எறா தொக்கு செஞ்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல. வாங்க சமையல் செஞ்சுட்டே பேசலாமா? நானும் இந்த முடியை வளர வைக்கணுன்ட்டு என்னென்னமோ பண்ணுவேன், ஆனால் எதையுமே கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண மாட்டேன். அதுதான் என்கிட்ட இருக்க பெரிய மைனஸு. ஒரு பக்கம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்களாம் முடியும் கேரே பண்ண மாட்டாங்க. அப்புறம் நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் டென்சிட்டி நிறைய இருக்கும், முடியும் நல்லா லாங்காக இருக்கும். நான் முடியை வளர வைக்க என்னென்னத்தையோ குடிப்பேன், எல்லாமே கசப்பாக தான் இருக்கும். அப்புறம் அந்த வேரில் ஊற வச்ச எண்ணெயை தடவுவேன், ஹேர் மாஸ்க்லாம் போடுவேன், ஒரு ரிசல்ட்டும் வராது. இன்னும் என்ன பெரிய பிரச்சனைனா, இருக்கிற 4 முடியும் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ரொம்ப பெரிய வேதனை தெரியுமா? பட் நான் இதுக்கு முன்னாடி 5K ஹேர் கேர் 48 days சேலஞ்ச் ஒரு நாள் ஒரு 5 நாள் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கங்கே மாறினதுனால அதை ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் இப்படியே நான் இருந்தேன்னா கண்டிப்பாக என் மண்டையில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் 4 முடியும் சொட்ட விழ ஆரம்பிச்சிடும், அது கொட்டி. ஆக்சுவலாக இன்னிலேருந்து மறுபடியும் அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் இந்த வீக் சிம்போயிசம் கல்ச்சுரல்ஸ் வருது எங்கள் காலேஜில். ஸோ அப்படியே நம்மளால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது, நம்ம என்ன தான் நினச்சாலும். ஏன்னா அப்போ மெஸ்லேயும் சாப்பாடு கிடையாது, நம்ம வெளியே தான் வாங்கி சாப்பிட்டாகணும். நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் போட்டுருப்பாங்க. நம்மளுக்கு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும், ஏன்னா எல்லாருமே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் சாப்பிடாம ஒரு ஓரமாக கொஞ்சம் இருந்தால் அது நல்லா இருக்காது, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் அதனால் 7 ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த சேலஞ்சை எப்படியாச்சும் நான் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும், ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். அப்புறம் நம்ம சமையலுக்குள்ளே போகலாமா? இருக்கிறதுலையே சிம்பிள் ப்ராசஸ் தான் சிம்பிள் ப்ராசஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக. அது என்னென்னா எறா தொக்கு. சும்மா ஒரு வாட்டி சொல்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, தக்காளி போட்டு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தொக்கு டேஸ்ட்டாக வரும். அப்புறம் எறாவை போட்டு 2 பெரட்டி குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்சதா போட்டோம், அது போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்தால் அருமையான எறா தொக்கு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். மீன் குழம்பு எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சேன். ஒரு பக்கம் நைட்டுக்கு ஃபிஷ் ஃப்ரை செய்ய மசாலா போட்டுருந்தேன் மீனுக்கு.
மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி சாப்பாடுக்கு அரிசி ஊற வைக்கவே மறந்துட்டேன். அது ஊறினதுக்கு அப்புறம் வந்து அதை ஒரு பக்கம் அடுப்பில் போட்டாச்சு. இந்த வேலைலாம் செய்கிறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் வந்து ஹவுஸ் ஒய்ஃபோட நிலமெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் வீட்டை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறது, எப்போவுமே வீட்டையே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு புரியுது எனக்கு. உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.